अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अम हसिबतुम अन तदख़ुलुल जन्नह वलम्मा यअलमिल्लाहु அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிர்। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரந்தோறும் நடைபெறக்கூடிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கடந்த வாரங்கள் வரை ஏறத்தாழ 8 தலைப்பின் கீழாக இஸ்லாத்தின் பார்வையில் என்ற தலைப்பில் பல்வேறு வகையான மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருந்தோம். அதை போன வாரத்தோடு நிறைவு செய்த அடிப்படையில் இந்த வாரத்திலிருந்து ஏறத்தாழ இன்னொரு 12 ஜும்மா தினங்கள் சொற்பொழிவுக்கான வெள்ளிக்கிழமை இருக்கிறது. அதற்குரிய தலைப்புகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்டதன் அடிப்படையில் ஆண்கள் தரப்பிலிருந்தும் பெண்கள் தரப்பிலிருந்தும் ஏராளமான அவசியமான பல தலைப்புகளை தேர்வு செஞ்சிருந்தாங்க. பொருளியல் சம்பந்தமாக, குடும்பவியல் சம்பந்தமாக, அக்கீதா சம்பந்தமாக, இறையச்சம், ஒழுக்கம்னு பல்வேறு வகையான மிக அவசியமான தலைப்புகளை தேர்வு செய்திருந்தார்கள். அதே நேரத்தில் இன்னொரு தலைப்பு என்ன அப்படின்னா, தியாகத்தில் வளர்ந்த இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பையும் தேர்வு செய்திருந்தார்கள். இப்போ இருக்கக்கூடிய ஒரு 12 வாரங்கள் இப்போ எடுத்துக்கொண்ட எல்லா தலைப்புமே பயனுள்ளதுதான் என்றாலும் இந்த 12 வாரத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி ஒரு பயனுள்ள வகையில் அந்த தலைப்பு இருக்க வேண்டும் என்பதனால் தியாகத்தில் வளர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் ரமலான் வரைக்கும் வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உங்களுக்கு அது சார்ந்த செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என நான் ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் தியாகத்தில் வளர்ந்த இஸ்லாம் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் தியாகத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது, தியாகத்திற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். சூரா ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயத்தினுடைய 142வது வசனம். அல்லாஹ் பேசுகிறான், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், உங்களிலே தியாகிகள் யார் என்று அடையாளம் காட்டப்படாமலும், வ யஅலமஸ் ஸாபிர், உங்களிலே பொறுமைசாலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்படாமலும் நீங்கள் சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா என்று இறைவன் கேட்கிறான். இதே போன்று இதே கருத்து அமைந்து இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் கேட்கிறான், மனிதர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்களா, தாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் அவர்களை வெறுமனே விட்டு விடுவோம், அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? ஈமானோடு உங்க பரீட்சை முடிஞ்சிருச்சு நீங்க நினைக்கிறீங்களா? நான் அல்லாஹ்வை நம்பிவிட்டேன், அல்லாஹ்வின் ரசூலை நம்பிவிட்டேன், இஸ்லாம் சொன்ன எல்லா காரியத்தையும் நம்பிவிட்டேன் என்பதோடு நீங்கள் மறுமையில் வெற்றி அடையலாம் என்று நினைக்காதீர்கள். இதுக்கப்புறம் தான் எக்ஸாமே ஆரம்பிக்க போகுது. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்லக்கூடிய காரியத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய பொறுமைசாலிகள், எவ்வளவு பெரிய தியாகிகள் என்பதை நாம் அடையாளம் காட்டுவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். அதே போன்று சூரா முஹம்மது என்ற 47வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வல நபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமுல் முஜாஹிதீன மின்கும் வ ஸாபிரீன வ நபுலுஹும் அக்பாரஹும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களை நாம் சோதிப்போம், உங்களில் யாரெல்லாம் தியாகிகள் என்று, உங்களிலே யாரெல்லாம் பொறுமைசாலிகள் என்று தெரிகிற அளவிற்கு நாம் சோதிப்போம். இந்த சோதனை எப்படி இருக்கும்னா, 100 பேருக்கு வரக்கூடிய சோதனைகளை இந்த 10 பேர் தியாகி, இந்த 20 பேர் தியாகின்னு தெரிகிற அளவிற்கு. அப்ப மற்றவங்களாம் தோல்வி விட்டுருவோம். அந்த சோதனைகளை பார்த்து வெகுண்டு ஓடி தோல்வியுற்று சந்திப்பார்கள். சிலர் மட்டும்தான் தியாகிகளாக எழுவார்கள்.
அப்படி உங்களில் யார் தியாகிகள் என்று தெரிகிற அளவிற்கு சோதனைகள் வரும், உங்களில் யார் பொறுமைசாலிகள் என்று தெரிகிற அளவிற்கு சோதனைகள் வரும் என்று இறைவன் 47வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு இடத்துல சொல்றான். 49வது அத்தியாயம் சூரா ஹுஜராத், அதுல 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி. முஃமின்கள் யாரு தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலையும் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் சும்மலம் எர்தாபு, தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் அவர்கள் கடுகளவு சந்தேகத்தை கலந்திருக்க மாட்டார்கள். யாரை அவர்கள் நம்பி இருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையில உண்மையிலே நம்ம ஜெயிப்போமா, அல்லாஹ் இருக்கிறானா, ரசூல் இவர் உண்மையிலே தூதர் தானா, இது மாதிரி சந்தேகங்கள் இந்த முஸ்லிமான முஃமினான மக்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ். இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய உயிராலும் தங்கள் பொருளாதாரத்தாலும் தியாகம் செய்வார்கள். பொருளாதார தியாகத்தை நீங்க பார்ப்பீங்க, உயிராலான தியாகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த அளவிற்கு பெரும் பெரும் தியாகத்தை இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக்க ஹும் சாதிகூன், இவர்கள் தான் உண்மையாளர்கள். அவ ஈமான் கொண்டேன்னு சொல்பவர்கள் எல்லாம் உண்மையாளர்கள் இல்லை. ஈமான் கொண்டேன் என்று சொல்பவர்கள் எல்லாம் மறுமையில் வெற்றி அடைய போவதில்லை. யார் வெற்றியை அடைவார்கள் என்றால், கொண்ட ஈமானில் சந்தேகம் கலந்து விடாமலும் அல்லாஹ்விற்காக வேண்டி உயிராலும் பொருளாலும் பெரும் தியாகத்தை யார் வெளிப்படுத்துவார்களோ அவர்கள் தான் உண்மையில் ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தையும் பார்க்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற ஒரு மிக நீண்ட வசனங்களை பாருங்க. சூரா சஃப் 61வது அத்தியாயத்தினுடைய 10ல இருந்து தொடர்ச்சியா அல்லாஹ் பேசுறான். ஏன் இதை நினைவுபடுத்துறோம்னா, இவ்வளவு வசனங்கள்ல தியாகத்தை பற்றி இஸ்லாம் பேசுது. அப்ப தியாகியாக ஆகாமல் ஒருவர் சொர்க்கத்தை அடைய முடியாது, தியாகியாக இல்லாமல் ஒருவர் நரகத்தை விட்டு தப்பிக்க முடியாது. நபிமார்கள் அத்தனை பேரும் தியாகிகள், அந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் அத்தனை பேரும் தியாகிகள். இவங்க செஞ்ச தியாகம் என்ன, இவர்கள் அர்ப்பணித்த காரியங்கள் என்னங்கிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். அப்ப தியாகத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாம் தருகிறது என்றால், அடுத்து அல்லாஹ் சூரா சஃபினுடைய 10வது வசனத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், துன்புறுத்தக்கூடிய ஒரு வேதனை ஒன்று இருக்கிறது, அதை விட்டு காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு கற்றுத் தரட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்கள் அழைச்சி கேட்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, துன்புறுத்தக்கூடிய ஒரு வேதனை நான் வச்சிருக்கிறேன். எதை? நரகத்தை பற்றி சொல்லுகிறான். அந்த நரகத்தை விட்டு காப்பாற்றக்கூடிய ஒரு பிசினஸ் என்கிட்ட ஐடியா இருக்குது. அந்த ஐடியா கேட்கிறீங்களா? அந்த பிசினஸ் பண்றீங்களா? அதுக்கு கிடைக்கிற கூலி என்ன தெரியுமா? நரகத்திலிருந்து விடுதலை. நீங்கள் நரகம் செல்ல மாட்டீர்கள். நரகம் செல்லுகிற காரியமே இருந்தால் கூட நீங்கள் இந்த காரியத்தினால் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம், நரகத்தை விட்டு தப்பித்து விடலாம். அது என்ன பிசினஸ் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்கிறான், துக்மினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், வ ரசூலிஹி, அவனுடைய தூதரை நம்புங்கள், வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், உங்களுடைய உயிரால் உங்கள் பொருளாதாரத்தால் அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் தியாகம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஸாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் தியாகம் செய்வது ஏதோ ஒரு பெரிய அர்ப்பணிப்பு மாதிரியும் அதுக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிற மாதிரியும் உலகத்தில் அந்த தியாகத்தை செஞ்சுட்டு புகழை எதிர்பார்ப்பீர்கள், தியாகத்தை செய்துவிட்டு மற்றவர்களுடைய பாராட்டுக்களை பேச்சுக்களை எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் இந்த தியாகத்துக்கு மறுமையில கிடைக்கிற கூலி உங்களுக்கு தெரிந்தால் இதுதான் சிறந்தது என்பதற்கு நீங்கள் முனைப்பிட்டு அதிகமாக முன்னுக்கு நீங்கள் வருவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில, யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், ஒருவேளை நீங்கள் தியாகம் செய்தால், அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்க, அல்லாஹ்வுக்காக செல்வத்தை கொடுக்க, இந்த உயிர் செல்வம்னு யார் ரெண்டா பிரிச்சா தெரியுமா? இந்த ரெண்டு மட்டும் தான் தியாகம்னு கிடையாது, இந்த ரெண்டுக்குள்ள இடையில நிறைய இருக்கு. உயிருங்கிறது உச்சபட்ச தியாகம், செல்வங்கிறது குறைஞ்சபட்ச தியாகம். இதுக்கு இடையில என்னெல்லாம் தியாகம் இருக்குது? உங்கள் நேரத்தை செலவழிப்பது, உங்கள் பிள்ளையை செலவழிப்பது மார்க்கத்துக்காக, உங்கள் குடும்பத்தாரை செலவழிப்பது, இது மாதிரி எல்லா வகையான தியாகத்தை நீங்கள் செய்தால் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வ யுத்கிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திற்குள் நுழைவிப்பான், அந்த சொர்க்கத்தின் கீழ் பகுதிகளில் ஆறுகள் ஓடும். வ மசாக்கினு தய்யிபத்துன் ஃபீ ஜன்னாத்தி அத்ன்,
அதின் என்ற ஒரு சொர்க்கம் இருக்கிறது. அதுல பரிசுத்தமான இல்லத்திலே நீங்கள் இருப்பீர்கள். ராலிக்கல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசை பாருங்க. தியாகம் செய்தால் நரகத்திலிருந்து விடுதலை, தியாகம் செய்தால் செய்த எல்லா பாவத்தையும் நான் பொருட்படுத்தவே மாட்டேன், எல்லாம் மன்னிச்சிட்டேன். நீங்க செய்யற தியாகத்துக்கு, நீங்கள் செய்கிற அர்ப்பணிப்புக்கு, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகத்திற்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நரக விடுதலை கிடைக்கிறது, சொர்க்கத்திற்குள் நீங்கள் குடிபெயரப்படுவீர்கள். அதே நேரத்தில் அதின் என்ற சொர்க்கத்திலே தூய்மையான வசிப்பிடங்களும் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை சொல்றான். இது மட்டும் கிடையாது, இன்னும் தியாகத்துக்கு சில பரிசெல்லாம் இருக்குதாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில, ஓ ஊஹ்ரா, இன்னும் கொஞ்சம் இருக்குது சொல்லட்டுமா? நீங்க தியாகம் பண்ணா நரக விடுதலை, சொர்க்கத்துக்குள்ள பிரவேசம், அதின் என்ற சொர்க்கத்துல தூய்மையான குடியிருப்புகள், உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. வ உஹ்ரா துஹிப்பூனஹா நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், அல்லாஹ் உங்களை உலகத்துல கைவிட்டற மாட்டான், அல்லாஹ்வுடைய உதவியும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வெற்றியும் இருக்கிறது. வ பஷ்ஷிரில் முஃமினீன், நபியே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நீங்கள் அதிகம் நற்செய்தி சொல்லுங்கள், அல்லாஹ் இந்த உலகத்திலே உங்களை காப்பாற்றுவான், மறுமையிலும் உங்களை காப்பாற்றுவான், அல்லாஹ்வுக்காக அதிகம் தியாகம் செய்யுங்கள் என்று திருக்குர்ஆன். இப்ப நான் வாசிச்ச வசனங்கள் மிக சொற்பமான வசனங்கள். இதை விடலாம் பிரம்மாண்டமாக தியாகத்தை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பேசுகிறான். இப்ப ஏன் தியாகத்தை பற்றி இஸ்லாம் அதிகமாக சொல்கிறது என்றால், வெறுமனே நம்முடைய வாழ்க்கையில அமல்கள் மட்டும் இருந்ததென்றால், வெறுமனே நம்முடைய வாழ்க்கையில ஈமான் மட்டும் இருந்ததென்றால் இந்த இஸ்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிருக்காது. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க இந்த இஸ்லாத்தை வெறும் சில நபி தோழர்கள், பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் தோழியர்களுக்கு கற்றுக் கொடுத்த மார்க்கத்தை அடுத்து நாடுகள் கடந்து, பல்வேறு வகையான காலங்கள் கடந்து, இன்றைக்கு உலகத்திலே 180 கோடி பேர் இந்த இஸ்லாத்தை தன் வாழ்வியல் நெறியாக அங்கம் வகித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால், அதுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய தியாகம் இதுல ஒளிந்திருக்கிறது. அந்த தியாகத்தை நம்ம அற்பமா நினைச்சிட முடியாது. அதுல நபித்தோழர்களுடைய தியாகங்கள் தான் உலகத்துல பெரிய அளவில் பேசப்படுகிறது. சில நபித்தோழர்கள் மறந்தே போயிட்டாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் நபித்தோழர்களுக்கு பின்னால் தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய இமாம்கள், அந்த ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள், இதே மார்க்கத்தை உலகத்தில் பல்வேறு இடங்களிலே எடுத்து சொன்ன மார்க்க அறிஞர்கள், இவர்களுடைய தியாகத்தை எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தது கிடையாது. இத்தனை நாட்கள் பொருள் வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய தியாகம், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய தியாகம், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய தியாகம் என்று நபிகளாருடைய மிக நெருங்கி, அதனால இவங்க தியாகம் இல்லைன்னு சொல்லல, இவங்க தியாகம் தான் பெரியது. ஆனால் மிக பெரும் தியாகத்தை மட்டும் பார்த்தோமே தவிர, அடுத்தடுத்த அந்த அரபு குலத்தில் இருந்து வேறு வேறு நாடுகளுக்கு, வேறு வேறு பிரதேசங்களுக்கு, வேறு வேறு காலகட்ட சூழ்நிலைகளுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் வருவதற்காக ஒவ்வொருவரும் தன் பொருளாதாரத்தை எப்படி இழந்தார்கள், தன்னுடைய நாணயத்தை எப்படி காப்பாற்றினார்கள், தன் ஈமானை எப்படி தக்க வைத்துக் கொண்டார்கள், இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன என்பதை இந்த இஸ்லாமிய உம்மத்தில் இருப்பவர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள். இது எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமா? இந்த இஸ்லாமிய உம்மத்து நமக்காக செய்த தியாகத்தை நம்ம நினைச்சு பார்க்கும்போதுதான் நாம இருக்கிற இஸ்லாம் இருக்குது பல லட்சக்கணக்கான ரத்தங்களுக்கு மத்தியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த இஸ்லாம்ங்கிறது வெறுமனே தூக்கி அல்ல நம்ம கையில தூக்கி தரல. இந்த இஸ்லாம் காயல் பட்டினத்தில் நமது வாழ்க்கையில், நமது தாய் தந்தை வாழ்க்கையில், நாளை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் குடி வருகிறது என்று சொன்னால் பல லட்சக்கணக்கான பேருடைய மரணத்திற்கு பிறகுதான், கோடிக்கணக்கான பேருடைய செல்வ அழிப்புக்கு பிறகுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய காதுக்கு, நம்முடைய உள்ளத்திற்கு, நம்முடைய செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை நம்ம யாரும் மறந்துவிடக் கூடாது. அவ்வளவு பெரிய தியாகத்தை நம் மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு முத்தாய்ப்பான ஒரு சம்பவத்தை பாருங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இவர் தான் என்னன்னா ஹதீஸ்களை தொகுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருந்து அதிகப்படியாக ஹதீஸ்களை நபி மொழிகளில் மிக கடுமையான போக்கை கடைபிடித்து தொகுத்தவர். கடுமையான போக்குன்னா என்ன தெரியுமா? இவர் மாதிரி என்னன்னா ஹதீஸ்களை கொஞ்சம் கரெக்டா பியூரா அதை வடிகட்டி எடுக்கிற வேற ஒரு இமாம்களை பார்க்க முடியாது. மற்ற இமாம்கள் தொகுத்து இருக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் அபு ஹனிஃபா ரஹிமஹுல்லா என்று பல்வேறு தரப்பட்ட அன்றைக்கு அதை இவரை விடலாம் தலை சிறந்த மார்க்கறிஞர் இருந்தாங்க. புகாரி ரஹிமஹுல்லாவை விட தலை சிறந்த மார்க்கறிஞர்கள் அன்றைய காலத்தில் இருந்தார்கள். ஆனால் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி மாறி வேற எந்த இமாமும் முயற்சி எடுக்கல. அப்படி முயற்சி எடுத்து 7000த்திற்கும் அதிகமான செய்திகளை தன்னுடைய புத்தகத்திலே தொகுத்து இன்றைக்கு உலகத்தில் பெரும் வாழ்வியல் மறையாக, அது வழிகாட்டுவதற்கு ஒரு அடிப்படையாக இமாம் புகாரி அவர்களுடைய தியாகம் இருப்பதை நம்மால் மறுக்க முடியாது.
அந்த இமாம் புகாரியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முத்தாய்ப்பான ஒரு சம்பவத்தை பாருங்க. ஒரு முறை இந்த ஹதீஸ் தொகுப்புக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையில் 7வது வயதில் இருந்து அர்ப்பணிப்பை ஆரம்பித்தவர், தாயினுடைய வழிகாட்டுதலுக்காக வேண்டி அர்ப்பணிப்பை தொடர்ந்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட பருவம், இளமை பருவத்தை அடைகிறார். ஹதீஸ்களை தேடி பல்வேறு நாடுகளுக்கு செல்கிறார். ஏன் பல்வேறு நாட்டுக்கு போகணும்? மதீனாக்கு போனா கிடைக்கும் கேட்ட கிடைக்காது. என்ன காரணம்? நபி தோழர்கள் செதறிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் கழிகிறது, ஹிலாபத்தில் பெரும் பிளவுகள் ஏற்படுகிறது. நபி தோழர்கள் பல்வேறு தேசத்தை நோக்கி செல்ல வேண்டிய சூழ்நிலை. நபி தோழர்கள் காலம் கடந்து, தாபீன்கள் காலம் கடந்து, தபா தாபீன்கள் காலம் கடந்து தான் இமாம் புகாரி வருகிறார். அப்ப ஹதீஸ்கள் பல தேசங்கள்ல பரவி கிடக்குது. ஒவ்வொரு ஹதீஸை தேட வேண்டும் என்றால் பெரும் தியாகம் செய்யணும். அப்ப அவர் ஆரம்பத்தில் முடிவெடுக்கிறார், நம்ம வாழ்க்கையே இதற்காக அர்ப்பணிக்கிறோம். முடிவு பண்ணி பயணம் பண்ணியாச்சு. பயணத்துல கடல் வழி பயணமும் இருக்குது, நிலவழி பயணமும் இருக்குது. ஒரு முறை இமாம் புகாரி அவர்கள் கடல் வழி பயணத்தில் போறார். இவர் பெரிய பணக்காரர். இமாம் புகாரி ஏழ்மையில இருந்தவர் கிடையாது, மார்க்கத்தை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய நபர் கிடையாது. அவர் பணக்காரராக இருந்து அல்லாஹ்வுக்காக முழு வாழ்வை தியாகம் செய்ய நினைத்த நபர் இவர். அப்படி பணக்காரராக இருந்த இமாம் புகாரி என்ன பண்றாரு, ஒரு முறை ஒரு 1000 வெள்ளி தங்க காசுகள், 1000 தங்க காசுகள் இன்றைக்குள்ள காலத்தில் வேணா அற்பமாக இருக்கலாம். இமாம் புகாரியுடைய காலத்தில் அற்பமான காசு கிடையாது. அவருடைய சொத்துக்கள்ல மிக முக்கியமான அளவிற்கு 1000 தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு தனது தேவைக்காக, யார்கிட்டயுமே கையேந்து நிற்க கூடாது, ஹதீஸ் எழுத போறோம், முக்கியமான பணி, ரப்புக்காக செய்யறோம், அல்லாஹ் கிட்ட பெரிய கூலி இருக்குது. அப்ப அப்படி ஒரு தியாகத்தை செய்யும் போது இன்னொரு ஆள்கிட்ட போய் கையேந்திக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப நம்முடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு செல்வோம் என்று சொல்லி சொத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு பயணத்தை தொடர்கிறார். கப்பல் வழி பயணம் போய்கிட்டு இருக்கு. போகிற வழியில கப்பல்ல ஒரு நபர் இவருக்கு நட்பு வட்டாரத்துக்குள்ள வராரு. தியாகம் எங்க இருந்தாலும் ஆரம்பிக்குன்னு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு தியாகம் பண்ணாங்க, அல்லது உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், இவங்க தியாகம் மட்டும்தான் நமக்கு இஸ்லாம் சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த இஸ்லாம் 1400 வருஷத்துக்குள்ள எத்தனை பல்வேறு நபர்களுடைய சொத்துக்களை, எத்தனை பல்வேறு நபர்களுடைய செல்வங்களை, எத்தனை பல நபர்களுடைய உயிரை பறித்தது என்பதை நீங்க வரலாற்றை நீங்க பார்க்கலாம். உயிரை பறிச்சுன்னா அவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறாங்கிறதுக்கு. அப்படி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது செல்வத்தோடு ஹதீஸ்களை தேடுவதற்கான பயணத்தில் கப்பலை போய்கிட்டு இருக்கிறார். வழியில கப்பலில் ஒரு நபர் இவரை சந்திக்கிறார். கப்பல் பெருங்கூட்டம் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தோடு ஒரு நபர் இவர்கிட்ட நட்பு வட்டாரத்தில் சேர்றார். நட்பு வட்டாரத்தில் சேர்ந்து தன்னை பற்றி அவர் அறிமுகப்படுத்துறாரு. புகாரி இமாம் அவரை பற்றி இவர்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. 2 பேரும் பயணத்தில் நல்ல நண்பர்களாக மாறி விடுகிறார். அப்போ இவர் தன்னை பத்திர ரகசியத்தில் அவர்கிட்ட சொல்றாரு, நான் யாரு, நான் எங்க இருந்து வரேன், எப்படி இருக்கிறேங்கிற பத்தி சொல்றாரு. அப்ப இமாம் புகாரி அவர்களும் புரிந்து கொள்கிறார், நல்ல நண்பரா இருக்கிறாரு. நாமளும் நம்மளை பத்தி சொல்லுவோம், நான் யாரு தெரியுமா, நான் இந்த ஊர்ல இருந்து வந்தேன், என் பேர் இது, என்னுடைய தாயார் பேர் இது, அதே நேரத்தில் என்னுடைய வேலை ஹதீஸ்களை துவக்கிற ஒரு வேலையில இருக்கிறேன், நான் அதுக்காக செல்வத்தை கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு 1000 திர்ஹம் அப்படின்னு சொல்லிட்டார். அன்றைய தினம் முடிஞ்சிருச்சு. காலை பொழுதெல்லாம் கப்பல்லே நடக்குது, பயணத்தை நடக்குது, நெடுகால பயணம். காலை வேலை எந்திரிச்ச உடனே அந்த நபர் யார் இவ்வளவு நாள நட்புறவுல இருந்தாரோ திடீர்னு தேம்பி அழுகுறார், கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற கப்பல்ல இருக்கிற எல்லா மக்களும் அவர் போயிட்டு வராங்க, வந்து கேட்கிறாங்க, ஏன் இப்படி அழுகுற, என்ன காரணம், என்ன கஷ்டம் உனக்கு? இல்ல என் பையில வச்சிருந்தேன் தங்க காசு 1000 எவனோ திருட்டான் அப்படின்ட்டார். எவனும் இங்க இருந்து தூக்கிட்டு போட முடியாது, யாரும் தூக்கிட்டு ஓடிட முடியாது. திருநவன் எங்க இருப்பான்? கண்டிப்பா கப்பல தான் இருப்பான். காசு இங்க தான் இருக்கணும், திருநவன் இங்க தான் இருப்பான். அப்ப ஆளை பிடிச்சு அழகா சொல்றான், 1000 தங்க காசை காணும், நான் மூட்டை போட்டு வச்சிருந்தேன், நேத்து நைட்டு வரைக்கும் இருந்துச்சு, காலையில பாக்குற தங்க காசை காணும், திருநவன் யாரும் கண்டுபிடிங்க, என் பொருளை வாங்கிட்டாங்க அப்படின்ட்டான். அப்ப அங்க கப்பல்ல இருந்த எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க, யாரோ கொள்ளக்காரங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறான், எல்லாரும் பையன் செக் பண்ணிட்டு கண்டுபிடிச்சாலும் ஆளுன்னு ஒவ்வொரு பையா தேடுறாங்க. மொத்த கப்பலையும் சல்லடை போட்டு தேடியாச்சு, அந்த காசையே காணும். இப்படி ஒரு காசே இல்லை. காசே இல்லைன்னா கப்பல் பயணம் முடியும் போது இவர் கேட்கிறார், திருட்டு வேலையை பார்த்தார்ல இவர் புகாரி இமாம்கிட்ட கேட்கிறார், எப்பா உன் பையில காசு இருக்கு, நீ தானே சொன்ன, நீ சொன்னதை நம்பி அந்த காசுக்கு ஆசைப்பட்டு நான் பண்ணேன், எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு, நீ என்ன பண்ண காசை? நீ எப்ப அழுதுகிட்டு இருந்தியோ அப்பமே தூக்கி கடலை போட்டாரு. வேற என்ன பண்ணிருக்காரு, நீ எப்ப அழுதுகிட்டு இருந்தியோ அப்பவே 1000 தங்க காசு, பெரிய சொத்து. புகாரி இமாம் தான் சொந்த உழைப்பட அவருடைய தந்தை அவருடைய குடும்பத்தார் உழைச்சு கொடுத்தது. அப்படிப்பட்ட 1000 பொற்காசை தூக்கி நான் கடல்ல போட்டேன். ஏன்னா என் கையில கொடுத்துருக்கலாமே, கடல்ல போனா கிடைக்குமா? அது கிடைக்கிற பொருளா? எவன் இனிமேல் தேடி எத்தனை 1000 வருஷம் கழிச்சு நடக்கிறது, அதை என் கையிலே கொடுக்கலாமே. ஆனா அந்த புகாரி அவர்கள் சொல்கிறார், நான் எடுத்துக்கிட்ட பணி இருக்குத சாதாரண முஸ்லீமுடைய பணி கிடையாது. தொழுதோம், நோம்பு வச்சோம், அப்படியே ஜிஹாதுக்கு போனோம், அப்படி வாழ்க்கையை முடிச்சங்கிற பணி இல்லை. நபிகளாருடைய வார்த்தையை எழுதணுங்கிற என்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சுட்டேன். மௌத்துக்குள்ள இதை முடிச்சிடணும். இந்த நேரத்தில் நீ என் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லி
அந்த தங்க காசு என் பையிலிருந்து வந்து பிறகு ஒரு காலத்தில் என்னை பற்றி வரலாற்றுகள் பதிவு செய்யப்படும். எப்படி தெரியுமா? இந்த புகாரியுடைய நூலையா படிக்கிறீங்க, இவர் ஒரு கொள்ளக்காரர் தெரியுமா, ஒரு நாள் பயணத்துல திருட்டுத்தனமா இன்னொரு தட்டுல 1000 பொற்காசை எடுத்து விட்டார்னு வரும். அப்படி வர்றது மட்டும் இல்ல, அவதூறுகளை கண்டு பயப்படல, அப்படி வர்றதுனால என் புக்க தூக்கி எரிஞ்சிருவோம், படிக்க மாட்டான். படிப்பானா? ஒரு திருட புக்க நீ படிக்கிறியான்னு கேள்வி வரும். அதனால் நான் பட்ட மொத்த உழைப்பும் ஒரு 1000 தங்க காசுக்கு நிகர் என்றால் தூக்கி போற்ற வேண்டியது. அந்த காசு எனக்கு வேண்டாம், ரப்பு கொடுத்தான், நாளைக்கு கொடுப்பான். அதனால் நான் இஸ்லாத்துக்காக செய்ய வந்த இந்த தியாகத்தை அற்பமான இந்த உலக செல்வத்துக்காக இழக்க விரும்பல. நான் உங்ககிட்ட வந்து சண்டை போடணும், என் காசு நான் சொல்ல, உன் காசு நீ சொல்ல, நாளைக்கு நான் புத்தகத்தை எடுத்து வெளியே விட, என் புத்தகத்தை எவனும் படிக்க மாட்டேன்னு சொல்ல, இத்தனை ஆண்டு காலப்பட்ட பாடு நாசமா போகவா, அதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது என்று சொல்லி நொடி பொழுதில் இந்த ஒரு முடிவை எடுத்தார். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதெல்லாம் ஒரு சின்ன முத்தாய்ப்பான சம்பவங்கள். இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு இமாமும், ஒவ்வொரு மார்க்க அறிஞர்களும் உலகத்துல பட்ட பாடு தியாகம்னு சும்மா கிடையாது. இமாம் புகாரி அவர்கள் நேர போய் ஒரு புத்தகத்தை பார்த்து எழுதல, 7000 ஹதீஸ்களை எழுதி தூக்கி கொடுக்கல. உலகத்துல புகாரியினுடைய செய்திகளை தொடாமல் அக்கீதாவை வழங்க முடியாது, புகாரியுடைய செய்திகளை தொடாமல் மார்க்க சட்டத்துக்குள்ள தலையிடவே முடியாது. அந்த அளவிற்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு இடத்திற்கு இமாம் புகாரி அவர்கள் வருவதற்கான காரணம் தியாகம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, புகாரி அவர்கள் தங்களுடைய நூல்கள்ல சில பலகீனமான மார்க்கத்திற்கு இல்லாத சில காரியங்களை எல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறார். அவருக்கு வந்த சரியான செய்தியை தான் பதிவு செஞ்சிருக்கிறார். திருக்குரானுக்கு முரண்பட்ட சில ஹதீஸ்கள் இருக்குது, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் அவருடைய உழைப்பு வந்து என்ன, ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பாவத்தை மன்னித்து அவருக்கு எதை ஆசைப்பட்டாரோ அப்படிப்பட்ட சுவனத்தை தர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை நம்ம இடத்தில் இருக்கிறது. ஆனால் புகாரி இமாமுடைய தியாகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தியாகம் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்குமா? இது மாதிரி தியாகங்களை நாம பட்டிருப்போமா? இதெல்லாம் முத்தாய்ப்புக்கு சொல்வது. அப்ப நம்ம எல்லாரும் நபித்தோழர்கள் மேல அதிகமாக போக்கஸ் பண்ணோமே தவிர அதற்கு பின்னால் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி பட்ட ஒவ்வொரு தியாகத்தை பற்றி நம்ம கருத்தில் கொள்ளாமல் இருந்து விட்டோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, எத்தனையோ பேர் வந்து அற்பமான சில மனிதர்களாக பார்க்கப்பட்டவர்கள் ஒரு சின்னஞ்சிறு தியாகத்தை செய்து அல்லாஹ்விடத்திலே ஒரு மகத்தான நற்கூலியை பெற்ற ஒரு இடத்தை அடைந்தார்கள். பெரிய பிரபலியம் கிடையாது, மிக பெருமளவில் மக்கள் மத்தியில ஒரு பிரபலியமான அந்தஸ்தை பெற்றவர்கள் கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே ஒரு மகத்தான கூலியை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த உலகத்திலே பயணித்தவர்கள் ஒரு முக்கியமான நபர் தான் ஜுலைபிப் ரதியல்லாஹு அவர்கள். நம்ம முன்னாடியே அவருடைய செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம், இவரை பற்றிய செய்திகள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ஜுலைபிப் ரதியல்லாஹு அவர்கள் மதீனாவில் அன்சாரி தோழர்களில் ஒருவர், மதீனாவாசிகள் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆரம்ப கட்ட காலத்தில் ஏற்றுக்கொண்ட இந்த நபர் மதீனா வாசிகளிலேயே மிகவும் அருவருக்கத்தக்க உடல் பாவனை கொண்ட ஒரு மனிதர். அவருடைய முக தோற்றம், ஆளு ரொம்ப குள்ளம், அவரிடத்தில் யாரும் சேர்ந்து பேசுவதற்கோ மிக பெருமளவில் அவரோடு உட்கார்ந்து நட்பு பாராட்டுவதற்கு விரும்பாத அளவிற்கு முக தோற்றம் கொண்ட ஒருவர். இவருடைய தியாகம் எங்க வந்து முடிவு தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கக்கூடிய அளவிற்கு இருந்த இவருடைய முகம் ஒரு நாள் போர்க்களத்தில் மற்ற எல்லா நபித்தோழர்களும் கலந்து கொண்டு அதுல ஒரு குறிப்பிட்ட நபித்தோழர்கள் மரணித்து விடுகிறார்கள். நபிகளார் இடத்தை வந்து சேர்றாங்க, போர்க்களம் முடிகிறது. முடிந்தவுடன் நபிகளார் கேட்டார்கள், வந்தவர்களில் எத்தனை பேர் குறைகிறார்கள், எத்தனை பேர் மௌத்தாகி விட்டார்கள் கேட்கிறாங்க. இவங்க போறாங்க, ஒவ்வொரு இடத்துல போய் என்றாங்க, இவர் வந்துட்டாரு, இவர் மௌத்து, இவர் மௌத்து, இவர் மௌத்து, கணக்கிட்டு வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே இன்னென்ன நபித்தோழர்கள் மௌத்து அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல கணக்குல கொஞ்சம் குறையுது, மறுபடியும் போய் பார்த்துட்டு வாங்கங்கிறாங்க. மறுபடியும் போறாங்க, சுத்தி பார்க்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க எல்லாத்தையும் கரெக்டா எண்ணிட்டு வந்துட்டோம், எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு, யாரையும் நாங்கள் விடவில்லை அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அடுத்து இன்னும் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்கங்கிறாங்க. மூன்றாவது முறையும் போகிறார்கள், எல்லா ஜனாசையும் சுத்தி பார்க்கறாங்க. காஃபிர் முகம் முஸ்லிம் முகம் நல்ல தெளிவா தெரியுது. அப்படி பார்த்து விட்டு அல்லாஹ்வின் தூதரே வந்தவர்கள் இத்தனை பேர் தான், இத்தனை 200 500 1000 இவ்வளவு வந்தாங்க, அதுல இத்தனை பேர் மௌத்தாயிட்டாங்க, கரெக்டா பட்டியல் வச்சிருக்காங்க, இத்தனை பேர் தான் மௌத்தாயி இருக்கிறாங்க, ஜனாசாக்கள் இங்கேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் ஜுலைபிபை தேடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த கூட்டத்தில் ஜுலைபிப்ங்கிற நபரை காணும். சஹாபாக்கள் அன்று வரை அந்த நேரம் வரை ஜுலைபிப் ஒரு கேரக்டராக கூட எடுத்துக்கல. அதனால அந்த நபித்தோட நம்ம குறை சொல்லல, ஜுலைபிபை அந்த கால சூழ்நிலை அப்படிதான் பார்த்துச்சு. உள்ளமான மனிதர், தோற்றத்தில் விகாரமானவர், அவர் எங்கேயாவது போயிருப்பாரு, எதுக்காவது பயந்துகிட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருப்பாரு, அப்படி என்று நினைத்து கூட விட்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், வந்த கூட்டத்தில் இவர்கள் எல்லாம் மரணம், இவர்கள் எல்லாம் ஆஜராகி விட்டார்கள், ஜுலைபிப்பை நான் காணவில்லை, ஜுலைபிப்பை தேடிட்டு வாங்கங்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் போய் பார்க்கறாங்க. அந்த இடத்துல ஒரு இடத்தில் ஜுலைபிப் ரதியல்லாஹு அவர்கள் 2 கரம் வெட்டப்பட்ட நிலையில் மரணித்திருக்கிறார். அவரை சுற்றி 7 காஃபிர்களுடைய பிணங்கள் கிடக்கு. எத்தனை காஃபிர்கள்?
7 காபிர்களுடைய பிணங்கள் கிடக்கிறது. இந்த 7 பேருடைய மனநிலை என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் ஆள் குள்ளமா இருக்கிறாரு, வந்தவனை இவர் கதையை முடிச்சலான்னு வந்திருக்கிறாங்க 7 பேர். அங்க ஜுலைபிப் ரலியல்லாஹு அவர்கள் வீர தீரமாக சண்டையிட்டார், தியாகத்தை வெளிப்படுத்தினார், 7 பேருடைய கதையை முடித்தார். அப்படி முடிக்கும் போது சண்டையில் யுத்தத்தில் எதிரிகளாலும் தாக்கப்பட்டார், 2 கரங்கள் வெட்டப்பட்டது. இறுதி நிலையில் அவர் குத்துயிரும் கொலையுயிருமாக இருந்தவர் ஜுலைபிப் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விட்டார். யோசிச்சு பாருங்க, இந்த ஜுலைபிப்பை பத்தி பெரிய ஹதீஸ்கள் கிடையாது. அந்த அவரை பற்றி வந்த செய்தி ஒரே ஒரு செய்தி இது மட்டும்தான். ஜுலைபிப் என்பவர் ரொம்ப அற்பமான மனிதராக இருந்தார், விகாரமான தோற்றத்தில் இருந்தார், குள்ளமான உருவத்திலே இருந்தார், ஷஹீதாகி விட்டார்ங்கிற செய்தியை தாண்டி எந்த செய்தியும் கிடையாது. ஆனால் இந்த ஜுலைபிப் எதை மட்டும் இலக்காக வைத்தார்? நான் அல்லாஹ்விடத்தில் அவன் திருப்தியை பெற வேண்டும், அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதை மட்டுமே இலக்காக வைத்து தன்னுடைய வாழ்க்கையில் யாருமே மறக்க முடியாத அளவிற்கு வரலாற்றிலே தனக்கென்று ஒரு பெயரை பதிவு செய்துவிட்டு மரணித்தார். இந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அவருடைய ஜனாசாவை பார்த்து நபிகளார் அழுகிறார்கள். அழுது கொண்டே, அந்த சிறு உடல், ரொம்ப பெரிய உடல்லாம் கிடையாது, ஆள் ரொம்ப குள்ளம், அப்படிப்பட்ட ஜனாசாவை நபிகளார் தனது கரத்தால தூக்குறாங்க. தூக்கி கொண்டு சொல்கிறார்கள், ஜுலைபிபே, நான் உங்களை சார்ந்தவன், நீங்கள் என்னை சார்ந்தவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் இஸ்லாத்தில் தான் மரணித்திருக்கிறார், இவர் இஸ்லாத்தை சார்ந்தவர், இஸ்லாம் இவரை சார்ந்தது என்று சொல்லி நபிகளார் தன்னுடைய கரத்தால் அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு போய் சென்று அடக்கம் செய்தார்கள் என்ற செய்தியை நம்மால் வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. அப்ப எவ்வளவு பெரிய தியாகத்தை, சாதாரண தியாகம் கிடையாது, சாதாரண வார்த்தைகளை சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு மக்களால் பெருமளவில் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு மனிதர், பெருமளவில் கேவலப்படுத்தப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் இறைவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்துவிட்டு மரணிக்கணும், என் தியாகம் நாளை மறுமையில பேசப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். இம்மையில பெரிய அளவில் பேசப்படல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஜுலைபிப்ங்கிற நபித்தோழர், இப்படி ஒரு நபித்தோழர் உண்டான்னு தோணும். இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா, தேடி பார்க்கணுமேங்கிற மாதிரிதான் சூழ்நிலை. ஆனால் நாளை மறுமையில் பேசப்படுவார். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ஒரு மகத்தான கூலியை பெறுவார். அப்ப தியாகங்கள், ஒவ்வொரு தியாகத்தை செய்து செய்து இறைவனிடத்தில் கூலியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் அன்றைக்கு இருந்த நபித்தோழர்கள், பின்னால் வந்த தாபியீன்கள், அதற்கு பின்னால் தபா தாபியீன்கள் என்று இந்த இஸ்லாமிய உம்மத்தில் வந்த பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தியாகத்தை முதலீடாக வைத்துத்தான் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு தன் வாழ்க்கை பயணித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா அஹ்ஸாபிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சூரா அஹ்ஸாபுடைய வார்த்தை பாருங்க. இந்த அஹ்ஸாப்ங்கிற அந்த அத்தியாயத்திற்கு, சூராவுக்கு பெயர் வர்றதுக்கான காரணம் ஒரு யுத்தம். என்ன யுத்தம்? அகல் யுத்தம். அகல் யுத்தத்துக்கு 2 பேர் இருக்கு. ஒன்னு அகல் யுத்தம், இன்னொன்னு கூட்டுப்படையினர். அரபில சொன்னா ஒன்னு ஹந்தக், இன்னொன்னு அஹ்ஸாப். ஹந்தக்னா அகல், அகல் தோண்டி அந்த யுத்தம் நடந்துச்சு. அஹ்ஸாப் என்றால் என்னன்னா, இதுவரைக்கும் நபிகளாருக்கும் மக்கா காஃபிருக்கு மட்டும்தான் யுத்தம் நடந்துச்சு. பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், மக்கா காஃபிருக்கு ரசூலுல்லாஹ்க்கு ஆகாது, இப்படி நடந்துச்சு. இந்த அஹ்ஸாப் யுத்தத்துல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவ்வளவு எதிரி இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறான், இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கறது அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. யாரெல்லாம்? யூதம் வந்து நிக்கிறான், கிறிஸ்துவம் வந்து நிக்கிறான். கிறிஸ்துவன்ல ஒரு கூட்டம், மொத்த கூட்டம் வரல, இதுக்கப்புறம் தான் ரோமபுரி பேரரசுக்கு போறாங்க. கிறிஸ்துவர்களில் ஒரு கூட்டம், யூதர்கள்ல ஒரு கூட்டம், பனு குறைலால ஒரு கூட்டம், பனு மக்சூமியால், அதாவது மற்ற எல்லா வகையான கோத்திரத்திலிருந்து ஒரு கூட்டம் வந்து நிக்கிறான். நபிகளாட்ட ஒப்பந்தம் போட்டவன வந்து நிக்கிறான். யாரு? நபிகளாட்ட மதீனாவில் வந்து ஒப்பந்தம் போட்டிருப்பானே, முகமதே உங்க ஆட்சியை ஏத்துக்கிறோம், எங்களை இஸ்லாத்துல ஏத்துக்க சொல்லாதீங்க, உங்க மார்க்கத்துக்கு நாங்க வரவும் மாட்டோம், அதே நேரத்துல உங்க மார்க்கத்துக்கு நாங்க தொந்தரவும் தரமாட்டோம், இதான் அக்ரிமெண்ட். இப்படி அக்ரிமெண்ட்டை போட்டு வந்து நிக்கிறோம். இந்த கதை இதோட முகமது கதையை முடிச்சிருவோம், இஸ்லாத்துடைய கதையை முடிச்சிருவோம், அவர் தோன்ற குழியிலே இஸ்லாத்தை வச்சு மூடிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நபிகளாரோடு சமாதான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறோம். அதை பார்த்தோன்னு அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, மக்களே ஃபக்ஷவ்னி, எங்களுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இதோ இந்த கூட்டு படையினர்களுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், உங்களால் தப்பிக்கவே முடியாது, நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த நபி தோழர்களை பார்த்து இந்த காஃபிர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள். அப்ப நபி தோழர்கள் சொன்னார்கள், அப்படி கிடையாது, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதும், ஒன் நிஅமல் வக்கீல், அவன் மிகச்சிறந்த பொறுப்புதாரியாக இருக்கிறான், எவனை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பயத்தை நாங்கள் முதலீடாக வைத்து பயணத்தில் இறங்கல, தியாகத்தை தான் முதலீடாக வைத்து பயணத்தில் இறங்கியிருக்கோம். எங்களுக்கு என்ன தெரியுமா ஆசை? இவனுக்கு முன்னாடி நான் சாகணும் எனக்கு ஆசை, எனக்கு முன்னாடி அவன் சாகணும் அவனுக்கு ஆசை. சாவை மட்டுமே எதிர்பார்த்து தான் பயணத்தில் வந்து இறங்கியிருக்கிறோமே தவிர, வாழணுங்கிற எண்ணமோ, ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணமோ, அரசாட்சியில பதவியை பெற வேண்டும் என்ற எண்ணமோ, செல்வத்தை அதிகமாக சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை.
தியாகம் மட்டுமே எங்கள் எண்ணம். யாருடைய தியாகம் பெருசு, ஏன் தியாகம் பெருசா, இவன் தியாகம் பெருசா, அவன் தியாகம் பெருசா, எங்களுக்குள் இதுதான் போட்டியே தவிர வேறு எந்த போட்டியும் இல்லை என்று சொல்லி களத்திலே குதித்தார்கள். அதுக்கு ஒரு முத்தாய்ப்பான மிகப்பெரிய சம்பவம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வர்ணித்து சொல்கிறான். ரசூலுல்லாஹ் அஹ்ஸாப் யுத்தத்துல மாத கணக்குல போர்க்களம் போகுது. கடுமையான பசி, இரவு வேளையில கடுமையான குளிர், பகல் வேளையில கடுமையான வெயில், அவ்வளவு தியாகத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த போர்க்களத்தை முடிச்சிட்டு ஓய்வு பெறதுக்கு வீட்டுக்கு வராங்க. ஆயுதங்களை, கவச ஆடைகளை எல்லாம் கீழே வைக்கிறாங்க. தலையில் படிந்த மண்ணை எல்லாம் தட்டி விடுறாங்க. உடலில் அழுக்குகளை எல்லாம் கழுவுவதற்கு குளிக்க ஆயத்தம் ஆகுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து கேட்கிறாங்க, என்ன முகமதே, வாழையெல்லாம் கீழே வச்சுட்டீங்க போலுக்க, மறுபடியும் எடுங்க, போர் தொடுக்க போகணுங்கிறாங்க. மாத கணக்கில் நடந்திருக்கு போர், சாதாரணது இல்லை. இப்ப போனதுக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்கிறது கிடையாது, இது தொழில் கிடையாது. அல்லாஹ்வுக்காக செய்யற ஒரு யுத்தம், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிற தியாகம், தியாகத்துக்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான நபித்தோழர்கள், ஏறத்தாழ 3000 பேர் இரவு பகல் பாராமல் அல்லாஹ்வுக்காக தியாகம் செஞ்சுட்டு வந்து வீட்டுல நிக்கிறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முகமதை கூப்பிடுகிறார்கள். முகமதே, நம்ம அடுத்த யுத்தத்துக்கு போகணும். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அடுத்து எங்க? பனு குறைலா. அவன் ஒப்பந்தத்தை போட்டான், மீறி ஆட்களை இறக்கிட்டான் பத்தியா, அவனை இப்போ ஒட்ட நீ நறுக்கலைன்னா, ஒட்ட அவனுக்கு பெருமளவில் தக்க பதிலடி நீ கொடுக்கலைன்னா இவன் பின்னால் பெரும் பிரச்சனையாக உங்களுக்கு வருவான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு இருந்த ஒரு சின்ன மனக்கவலை என்ன தெரியுமா? நாம வந்துருவோம், ஏன், நாம தூதர், மக்கள் வருவாங்களா, இவ்வளவு நாள் படாத பாடுபட்டுட்டாங்களே, இந்த மக்களை கூப்பிடலாமா, கூப்பிட்டா வருவாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு ஒரு எண்ணம். நபித்தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறாங்க, நீங்க வரலாமா, போர்க்களத்துக்கு தயாராகணும். ஒரு நிமிஷம் கூட அவங்க சஞ்சலப்படலை, வருத்தப்படலை. என்ன அல்லாஹ்வின் தூதரே, இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை தானே இருந்தோம், கொஞ்ச நாள் வீட்டுல போய் மனைவி, பிள்ளை, வீட்டு ஆசை, பொருளாதாரம், தொழில், வியாபாரம் இதை பார்க்க வேண்டாம், அந்த வார்த்தை வரல. அவங்களுக்கு இருந்த வருத்தத்தோட எந்த வருத்தத்துல வீட்டுக்கு வந்தாங்க தெரியுமா? சார், நம்ம இவ்வளவு பேர் போயிருந்தோம், இவங்கெல்லாம் மௌத்தாயிட்டாங்க, நாங்க மௌத்தாக முடியலையேன்னு வந்தாங்க. அதுல சாதுபின் மாதரத்தியலான அவர்களுடைய தியாகம் மிகப்பெரிய தியாகம். இந்த அகல் யுத்தம் முடியுது, அவருடைய கையில மிக பெரும் அளவுல காயம் ஏற்படுது, ரத்தம் வடியுது. ரசூலுல்லாஹ் காலத்துல பெரிய அளவுல சர்ஜரி பண்றதுக்குலாம் ஒரு வாய்ப்பும் கிடையாது. கையில காலில கெட்டெல்லாம் போட்டு ஆளை கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில ஒரு கூடாரத்தை அமைத்து படுக்க வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் பனு குறைலாவுடைய யுத்தம் முடியுது. எல்லா யுத்தமும் முடிஞ்சு கடைசியில இதுக்கப்புறம் யுத்தமே நடக்காதுங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை சஹாபாக்கள் மத்தியில் நடக்குது. அப்ப அந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு, இந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் போற பக்கம் பார்த்தா அடுத்த ஒப்பந்தம் முழுக்க நம்ம இனிமேல் நிம்மதியாக இருக்கலாங்கிற மாதிரி பேச்சு நடக்குது. இந்த பேச்சை சாதுபின் மாதரத்தியல அவங்க கேட்கிறாங்க, காதுல விழுது. காதுல விழுந்தோம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், இந்த போர் மக்கா குறைஷிகளுக்கும் இஸ்லாமிய உம்மத்துக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை நீ முடித்து விடுவதாக நான் கருதுகிறேன். முடிக்க போறியோன்னு எனக்கு தெரியல, எப்ப முடியும் தெரியாது, இல்ல திடீர்னு நின்றோம், எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துருவான், போரே இனிமேல் இல்லைன்னு கூட ஆகலாம். அப்ப இந்த யுத்தத்தை நீ முடிக்க போகிறாயோ என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை இந்த யுத்தத்தை இனிமேலும் நீ ஆரம்பிக்க போகிறாய் என்று இருந்தால் எனக்கு ஆரோக்கியத்தை தா, எனக்கு தெம்பை தா, நான் மீண்டும் யுத்தத்தில் இறங்கணும். ஆல்ரெடி அடிபட்டு படுத்திருக்கிறார், எந்திக்க முடியாமல் தாக்கத்தில்லாம இருக்கிறார். அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறார், யா அல்லாஹ், இந்த யுத்தத்தை இனிமேல் நீ தொடரலாம் என்ற ஆசை இருந்தால், இனிமேல் தொடரலாம் என்று நீ முடிவு எடுத்திருந்தால் இந்த யுத்தத்திற்கு என்னையும் தயாராக்கு, நானும் இந்த யுத்தத்திலே கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒருவேளை இந்த யுத்தம் இதோடு முடிகிறது என்று இருந்தால் இந்த நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட இந்த காயத்திலே எனக்கு மரணத்தை தா, எனக்கு ஷஹீத் என்கிற அந்தஸ்தை, எப்படி ஒரு எண்ணம் பாருங்க. இதெல்லாம் லேசில சொல்ல முடியுமா? வாழ்க்கையில இவங்க வாழவே இல்லை. சாதுபின் மாதரத்தியலான அவர்கள் மிக மிக இளமை வயதில் உள்ள ஒரு இளைஞர். அப்படிப்பட்ட நேரத்தில் இனிமேல் எனக்கு நோய் நொடி இல்லாம வாழ்க்கையத்தா, இஸ்லாத்தை கடைபிடிச்சு அல்லாஹ்வுடைய மனைவி பிள்ளையோட வாழ்ந்துட்டு போறேன் இப்படி கேட்கல. அவங்களுடைய எதிர்பார்ப்பு மௌத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி மௌத்து. இனிமேல் போர் இருந்தால் எனக்கு மீண்டும் வாய்ப்பை தா, இனிமேல் போர் இல்லை என்றால் இதோடு என் வாழ்க்கையை முடிச்சிடும் துவா செய்யறாங்க. உடனே அந்த புண்ணு உடையுது, ரத்தம் பீரிட்டு வருகிறது. சாதுபின் மாதரத்தியலான அவர்கள் அதே காயத்திலே உடனடியாக மரணித்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த பட்டு இருக்கிறது, பட்டு துணி, அதை விட நாளை மறுமையில் சாதுபின் மாதரத்தியலான அவர்கள் பயன்படுத்துகிற கைக்குட்டை இது அத்தனை விட சிறந்தது. நாங்கள் சொல்லலாம், சாதாரண தியாகம் கிடையாது, சாதாரண அர்ப்பணிப்பு கிடையாது. அல்லாஹ்விடத்தில் இவர்கள் எதிர்பார்த்தது அத்தனை ஷஹீதை மட்டும்தான். அவங்க என்ன ஓட்டத்துல இருந்து ஷஹீத், மௌத்து 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 எப்படி வரப்போகுது? ஆனால் அல்லாஹ்வுக்காக மௌத்தாகணும், அல்லாஹ்வுக்காக வாழணும், அல்லாஹ்வுக்காக மரணிக்கணும். இது ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்து பயணித்தவர்கள் அன்றைக்குள்ள நபித்தோழர்கள். அதனால்தான் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் பாரசீகர்களுக்கு எதிராக, ரோமபுரி பேரரசுகளுக்கு எதிராக போர் தொடுக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலம்.
எதிரணியில நிக்கிறாங்க. தளபதிகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை. தளபதிகள் 2 தளபதிகள் பேசி அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அதுல ஒரு முடிவு கிடைச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு சண்டை வரும், போர் வீரர்களுக்கு. அப்ப தளபதிகள் 2 பேர் பேசும் பொழுது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கருத்து ஒன்றை பதிவு செய்கிறார். அந்த மக்களை பார்த்து, பாரசீகர்களை பார்த்து, பாரசீகர்களே, இந்த உலகத்துல நீங்கள் எத்தனையோ பல கூட்டத்தோடு போரிட்டு இருப்பீர்கள். பெரிய பெரிய கூட்டத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க பார்க்காத சாம்ராஜ்யம் கிடையாது, நீங்கள் பார்க்காத போர் படைகள் கிடையாது, நீங்கள் பார்க்காத வியூகங்கள் கிடையாது. ஆனால் இப்போது நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் ஒரு கூட்டம். இந்த கூட்டம் யாரு தெரியுமா? நீங்கள் மதுவுக்காக போராடிய கூட்டத்தை பார்த்தீர்கள், மங்கைக்காக பெண்ணுக்காக போராடிய கூட்டத்தை பார்த்தீர்கள், உலக லாபத்திற்காக உலக செல்வத்திற்காக ஆட்சிக்காக போராடிய கூட்டத்தை பார்த்தீர்கள். இப்போது நீங்கள் போராடக்கூடியது யாரு தெரியுமா? மௌத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற இந்த கூட்டத்தோடு நீங்கள் போராட போகிறீர்கள். நீ அவனுக்கு தரப்போறது மௌத்து, அவன் எதிர்பார்த்து வந்து. அதனால் தியாகம் என்பது சாதாரண ஒரு வார்த்தையில முடிக்கிறது கிடையாது. நானும் தியாகம் பண்ணேன், நம்மள எல்லாருக்கும் தோணும், நானும் நிறைய தியாகம் பண்ணிருக்கிறேன் இந்த ஏகத்துவத்திற்காக, இஸ்லாத்துக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கிறேன். நம்ம என்ன உழைத்தாலும் சரி, அன்றைக்கு அந்த நபித்தோழர்கள் சிந்திய ஒரு துளி ரத்தத்திற்கு சமமாகாது. இது ரசூல்லா நமக்கு சொன்ன வார்த்தை கிடையாது. ரசூல்லா யாருக்கு சொல்ற வார்த்தை தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அவர்கள். யார்? இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட முதல் அடிமை, முதல் சிறுவர் அலி ரலியல்லாஹு அவர்கள், முதல் பணக்காரர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், முதல் பெண் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, முதல் அடிமை பிலால் ரலியல்லாஹு அவர்கள். ஆரம்பத்தில் ஏற்றவர், முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் அடிமை இவர். இந்த பிலாலுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இறுதி கட்ட காலத்தில் ஏற்றுக்கொண்டவர் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள். ஹிஜ்ரி 7 இஸ்லாத்துக்கு வராரு. ஹிஜ்ரி 6 ஹுதைபியா உடன்படிக்கை. ஹிஜ்ரி 7 இஸ்லாத்துக்கு வந்தவர் யாரு? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள். காலிதுக்கும் நிறைய சிறப்பு இருக்கு இஸ்லாத்துல. இந்த காலிதுக்கும் பிலாலுக்கும் மத்தியில ஒரு சின்ன தகராறு, சின்ன வாய் தகராறு, பிரச்சனை, சண்டை வருது. அப்படி சண்டை வரும்போது பிலால் யாரு? பிறப்பால் ஒரு அடிமை, கருப்பினத்தை சார்ந்தவர், மக்காவில கேவலமாக நடத்தப்பட்ட நபர். காலித் பின் வலீத் யாரு? பிறப்பால் உயர்வர், பிறப்பால் குறைஷி குலத்தை சார்ந்தவர், உயர்ந்த குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், மா வீரர். அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது 2 பேருக்கு சண்டை வருதா? காலித் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் பிலாலை பார்த்து ஒரு வார்த்தை, பிலாலே, நீங்க சாதாரண மனிதர், நீங்க என் கூட சண்டைக்கு வரலாமா? சண்டை முந்தது. காலித் ரலியல்லாஹு அவர்கள் பிலாலை திட்டாங்க, வார்த்தைகளை சொல்லி திட்டி விடுகிறார்கள். இந்த செய்தி ரசூலாட்ட போகுது. ரசூல்லா அப்போ சொன்னாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். இந்த வார்த்தை நமக்கு சொன்ன வார்த்தை நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு மட்டும் இல்ல, இறுதி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபி தோழருக்கும் சேர்த்து சொன்ன வார்த்தை, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். அவர்கள் நீங்கள் ஒரு உகது மலை அளவிற்கு தங்கத்தையே தர்மம் செய்தாலும் சரி, நமக்கு சொன்ன வார்த்தையே கிடையாது. தாபியன்களோ தபா தாபியன்களோ இமாம்களுக்கு சொன்ன வார்த்தை கிடையாது. நபி தோழர்கள் இறுதி தரத்தில் உள்ளவர்களுக்கு சொன்ன வார்த்தை, காலிதே, நீங்கள் ஒட்டுமொத்தமாக உஹது மலை அளவிற்கு தங்கத்தை அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவு செய்தாலும் சரி, என் தோழர் பிலால் இருக்கிறாரே, என் தோழர்கள் ஆரம்ப கட்ட கால நபி தோழர்கள் இருக்கிறார்களே, 2 கை, ஒரு கை செய்த தர்மத்துக்கு அது ஈடாகாதுட்டாங்க. 2ங்கிறாங்க முதல்ல. இல்ல ஒரு கை இருக்குது, அவன் ஒரு கை கொடுத்திருப்பான, ஒரு கோதுமை, கொஞ்சம் பேரிச்சம்பளம், ஏதோ ஒன்றை தர்மம் செய்திருப்பானே. முதல்ல சொன்னா தங்கம், நீங்க செலவு செய்யறது தங்கம், என் மக்கள் தங்கத்தை கூட செலவு செய்ய வேண்டாம், சாதாரணமாக உணவுப் பொருளை ஒரு கையளவை இந்த பிலால் செய்திருந்தாலும் சரி, அதற்கு நீங்கள் ஈடாக மாட்டீர்கள். எவ்வளவு பெரிய தியாகம், எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, எந்த அளவிற்கு ஒரு மிக பெரும் அளவில் இஸ்லாத்திலே தாங்கி பிடித்து இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்டு இருப்பார்கள். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானுக்கு அடுத்ததாக இந்த இஸ்லாத்திலே எதிர்பார்ப்பது தியாகம். யாருடைய தியாகம் உயர்ந்து இருக்கிறதோ அவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உயர்வான இடத்தில் இருப்பார்கள். யாருடைய தியாகம் மிக தாழ்ந்ததாக இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தில் தாழ்ந்த இடத்தில் இருப்பார்கள். யாரும் சொர்க்கத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க, சொர்க்கத்திலிருந்து யாரும் வெளியே அனுப்பல. நரகத்துக்கு போகிற தகுதி வாய்ந்த நபர்களை அல்லாஹ் கருணையோடு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறான். அதனால நம்ம எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த இடமா தாழ்ந்த இடமா என்பதை உங்கள் தியாகம், உங்கள் அமல்கள், உங்கள் ஈமானிய உறுதிதான் முடிவு செய்யும் உங்களுக்கு. அதனால் இறுதியாக உலகத்தில் தற்காலத்தில் நடந்த ஒரு பெண்மணியினுடைய வரலாற்றை சொல்லி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வரக்கூடிய காலத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நபி தோழர் அல்லது ஒரு இமாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த தியாகத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அந்த அடிப்படையில் ஆமினால் அஸ்லிமி, இந்த பெண்ணுடைய வரலாற்றை நீங்க கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. இப்ப ஹயாத்தா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அமெரிக்காவை சார்ந்த ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி என்னன்னா, இவர்கள் ஆரம்பத்தில் கிறிஸ்துவ மத கோட்பாட்டின் அடிப்படையில் வாழ்றாங்க. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில தியாகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க சமகாலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெண். இந்த பெண்ணுடைய தியாகத்துக்காக நம்ம ஈடாகிறோமா? நம்ம போட்டி போட நபித்தோழர் கூட ரசூல்லா பக்கத்து சீட்டு கிடைக்குமா, முந்தின சீட்டு கிடைக்குமா, பிந்தின சீட்டு கிடைக்குமா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நபித்தோழர் அளவுக்கெல்லாம் போக வேண்டாம்.
தாபியங்கள், தபா தாபியங்கள், இமாம்கள், மார்க்கறிஞர்கள், அன்றைக்குள்ளவர்கள் பக்கத்துல போக வேண்டும். தற்காலத்துல வாழ்ந்த ஆமினா அஸ்லிமி என்ற ஒரு பெண்ணுடைய தியாகத்துக்கு பக்கத்துல நிக்கவாவது நமக்கு தகுதி இருக்குதா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆமினா அஸ்லிமி என்ற இந்த பெண்மணி அமெரிக்காவில் கிறிஸ்துவ மதத்தை அடிப்படையாக வைத்து மது அருந்தக்கூடிய, கிறிஸ்துவத்தில் ஆழமாக மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஆரம்பத்தில் உங்க பேர் வேற, பிறகு இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஆமினா அஸ்லிமி. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு நேரம் தன்னுடைய கம்ப்யூட்டர் படிப்புக்காக, இது நடந்து ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு மேல, அப்ப கம்ப்யூட்டர் படிப்புக்காக ஒரு கல்லூரியில என்னன்னா தனக்குன்னு ஒரு சீட்டை புக் பண்ணிட்டு வெளியூர் போயிருக்கிறாங்க. வெளியூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க புக் பண்ண படிப்பு வேற, அங்க பதிவான படிப்பு வேற. அந்த படிப்பு முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வேற படிப்பு தான் இருக்குது, விருப்பம்னா படிங்க, இல்ல கிளம்புங்கன்ட்டான். அப்ப அந்த கல்லூரிக்கு படிச்சே ஆகணுங்கிறதுக்காண்டி தான் விருப்பம் இல்லாத ஒரு படிப்பை படிக்க முடிவெடுத்து போறாங்க இந்த பெண்மணி. உள்ள போய் பார்த்தா அவங்களுக்கு பெரிய ஷாக். என்ன ஷாக்கு, அங்க இருக்கிற பெண்கள்ல அதிகமான பேர் முக்காடை அணிந்த முஸ்லிம் பெண்கள், அரபு குல பெண்கள். அமெரிக்கால படிக்கிறாங்க, ஆனால் அரபு தேச பெண்கள். இந்த ஈராக்கு, ஈரானு, சவுதின்னு மத்த கண்ட்ரிலாம் இருந்து வந்த அரபு பெண்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கடுமையான மன உளைச்சல். போயும் இந்த அரபு மக்களோட, ஒன்றுக்கும் உதவாத தீவிரவாத மக்களோட உட்கார்ந்து நான் படிக்கணும், படிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. வீட்டுல கணவர் கூட்டு கேட்கிறாங்க, என்னமாச்சு? இல்ல அரபு பெண்கள்லாம் இருக்கிறாங்க, முஸ்லீம் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கவே சகிக்கல, நான் படிக்க மாட்டேன். அப்ப கணவர் தேத்தி அனுப்புறாரு, இல்ல நீ ஏன் அப்படி நினைக்கிற, இத பாசிட்டிவா எடுத்துக்க. என்ன காரணம், நீ அவன்கிட்ட போய் இஸ்லாத்தை நீ கத்துக்க வேண்டாம், நீ கிறிஸ்துவத்தை சொல்லு, அவன் எல்லாத்தையும் கிறிஸ்துவன் ஆக்கிடலாம்ல, அந்த பெண்களை கிறிஸ்துவர் ஆக்கிடலாம இல்லையா? பைபிளை கையில கொடுத்து கணவர் அனுப்பி வைக்கிறார் காலேஜுக்கு. நம்ம படிக்கிற வரையில மூலையில வச்சாச்சு, படிப்புல நாளைக்கு பார்த்துக்கும், என்ன தாவால இறங்கும்னு இறங்கியாச்சு. கிறிஸ்துவத்தை சொல்லுவோம், இருக்கிற பெண்களை எல்லாம் கிறிஸ்டின் ஆக்குவோம். ஒவ்வொரு பெண்ணுகிட்டயா உட்காந்து கேன்வாஸ் பண்ணு, இயேசு எப்படிப்பட்ட நபர் தெரியுமா, உங்களை மாதிரி எல்லாம் கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தை சொல்லு. கொஞ்சம் கூட அசரல் அந்த பெண்கள். அது அப்படியா கதை கேட்குது அந்த பொம்பளைகளும், அப்படியா சரி நல்ல விஷயம் அப்படின்னு போயிடுறாங்க. அதுக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் கேர் எடுத்து, இவ்வளவுலாம் தியாகம் பண்ணியிருக்காங்களா, அந்த நபருடைய வரலாற்றை பற்றி இப்படி எதுவுமே பண்ணல, இவ்வளவு நடந்திருக்கா அவ்வளவு நடந்திருக்கான்னு சாதாரணமா விட்டுறாங்க. இந்த பெண்ணுக்கு ரொம்ப மன உளைச்சலாகி இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை படித்து குறை காண்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுகிட்ட குரானை கேட்கிறாங்க. உங்க மத வேதத்தை தாங்க, இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு இருந்தா தாங்க, அதை படித்து விட்டு தருகிறேன் என்று சொல்லி கேட்கிறாங்க. குரானை கொஞ்சம் கொஞ்சமா புரட்டுறாங்க. புரட்ட இவங்களுடைய சிந்தனைகள் கொஞ்சம் மாறுது. நாம இஸ்லாத்தை புரிந்து வைத்தது வேற, இங்க இருக்கிற இஸ்லாம் வேற. நமக்கு இதுவரைக்கும் படத்துல காட்டின இஸ்லாம் என்ன, அவன் வெடிகுண்டு வைப்பான், கொள்ளுவான், கொலை பண்ணுவான்னு காட்டினாங்க. இங்க அதுக்கு மாற்றமாக ஒரு இஸ்லாத்தை குரான் காட்டுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தனது வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறுறது அவங்களுக்கே தெரியல. பன்றிக்கறியினுடைய உணவு அவங்களுடைய பிரத்யேக உணவு, பன்றிக்கறி விட்டு விலகுறாங்க. மது என்பது அவங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவில சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க, சாராயம் குடிக்கிறது, அதுல இருந்து கொஞ்சம் விலகுறாங்க. ஆபாச ஆடைகளை அணிந்து கொண்டு டிஸ்கோத்துக்கு போற பழக்கம் இருந்துச்சு அந்த பெண்ணுக்கு, அதுல இருந்து கொஞ்சம் விலகுறாங்க. இந்த பெண்மணியினுடைய அந்த காரியமெல்லாம் நகர்றதை பார்த்துட்டு கணவருக்கு சந்தேகம், என்னமா குரான் எடுத்து படிச்ச, அந்த பெண்களை கிறிஸ்துவத்துக்கு மாத்திரம் என்ன, இப்ப நீ மாறுற மாதிரி இருக்குதே சரியில்லையே, என்ன ஏதுன்னு சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து, அதாவது யாரு, கணவர், பெண்ணுடைய வாப்பா, பெண்ணுடைய உம்மா, பெண்ணுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, என்னன்னா நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு சில நாட்கள் தான் ஆகுது. என்ன காரணம் என்று கேட்டால், இஸ்லாம் எனக்கு சரியான மதமாக வாங்க.
இந்த ஆமினா அஸ்லிமி என்ற இந்த சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் ஹிஜாப் அவர்களுக்கு மிக பிரியத்துக்குரிய காரியமாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் தொழுகையை இத்தனை நாட்களாக வீடுகளுக்குள் மறைந்து தொழுது கொண்டிருந்ததாகவும் சில மாதங்கள் எல்லாம் கழிந்த பிறகுதான் கணவன்கிட்ட சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, இவங்களுக்கு 2 பசங்க வேற இருக்கிறாங்க. இவர் நேர கோர்ட்ல போய் கேஸ் போடுறாரு. என்ன கேஸ் போடுறாருன்னா, என் மனைவி தீவிரவாத மதத்தில் சேர்ந்துட்டாங்க, இனிமேல் இவங்களோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை, என் பிள்ளைங்களை இந்த பெண்ணுகிட்ட கொடுக்கவும் விருப்பம் இல்லை, தீவிரவாதி ஆக்கிட்டான்னா அதனால எனக்கு விவாகரத்து தந்துருங்க, பிள்ளைகளை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேஸ்ல என்ன நடக்குன்னா, அங்க ஜட்ஜ் உட்கார்ந்து பேசுறாரு. அங்க முழுக்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இஸ்லாத்தை விட்டு எப்படிடா தூக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். இதெல்லாம் சமீபத்தில் நடந்த தகவல். அப்ப அந்த ஜட்ஜ் என்ன பேசுறாருன்னா, அந்த பெண்ணு கிட்ட பேசுறாங்க, ஏமா உனக்கு கிடைச்ச வாய்ப்பை பாரு, இந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய நோய் ஒன்று இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணுக்கு என்னன்னா அடுத்து குழந்தையை பெற்றுக்கொள்ள தகுதியற்ற பெண்ணாக மாறிட்டாங்க. 2 பிள்ளை பெற்றுட்டாங்க, இனிமேல் குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிற ஒரு தகுதியில் உள்ள ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த பெண்ணுகிட்ட ஜட்ஜ் பேசுறாரு, உனக்கு 2 வாய்ப்பு கொடுக்குறேன், ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்க, குடும்பத்தெல்லாம் விட்டு, இல்லைன்னா இஸ்லாத்தை விட்டுறேன்னு சொல்லிடு, மறுபடியும் கணவனோடு பிள்ளைகளோடு சேர்ந்து இருக்கலாம், என்ன செய்ய போற அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவங்க கடுமையான மன வேதனை. அல்லாஹ் எப்படி வைக்கலாம் பாருங்க சோதனை. தியாகங்கிறது எங்கிருந்து வெளிவருது பாருங்க. சோதனை அவ்வளவு கஷ்டமான சோதனை. பிள்ளை கிடைக்காது. இதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது பகிரங்கப்படுத்தியதுனால வேலையை விட்டு தூக்கியாச்சு, வேலை இல்லைன்ட்டாங்க, கொடுத்த வீட்டை பறிச்சுக்கிட்டான், கம்பெனில இருந்து கொடுத்த வீட்டை பறிச்சுக்கிட்டான், வேலை இல்லைன்ட்டான், முக்காடு போட்டுட்டு இனிமேல் எங்கேயும் வந்துடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட அவமானங்களுக்கு மத்தியில இப்ப அடுத்த கட்ட சோதனை அல்ல எப்படி கொடுக்குறான், கணவன் பிள்ளைன்னு வேணும்னா அங்க போயிரு, இஸ்லாம் தான் வேணும் இங்க வந்துரு. இப்படி ஒரு கேள்வி. அந்த பெண் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு அழுது கதறி கடைசியா ஜட்ஜ் முன்னாடி சொல்றாங்க, எனக்கு இஸ்லாம் தான் வேணும், எனக்கு பிள்ளையும் வேண்டாம், கணவர் வேண்டாம்னு முடிவு எடுக்கிறாங்க. விவாகரத்து செய்யப்பட்டாச்சு. இந்த நேரத்துல தாயார் என்ன சொல்றாங்கன்னா, நான் செத்தாலும் என் முடிச்சிடாது போயிருட்டாங்க. சகோதரர்கள் எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு லூசு பிடிச்சிட்டு பைத்தியம், சரியில்லை, மரம் கலந்துருச்சு, பைத்தியம் ஆயிட்டா, இப்படி பேச்சு. தகப்பனார் ஒரு படி மேல ஏறிட்டார். என்ன பண்ணிட்டாரு, கத்தி எடுத்துட்டு கொல்லுவதற்கு முயற்சி. எவ்வளவு பெரிய நிலைமை. அதாவது இந்த பெண் ஹிஜாபை அணிந்து இஸ்லாத்தை ஏற்றதனால் வேலை போச்சு, வீடு போச்சு. இதற்கு இடையில என்ன ஆச்சுன்னா, கணவன் போயிட்டாங்க, பிள்ளைல போயிடுச்சு, தகப்பனார் கொள்ளுகின்ற அளவிற்கு வந்துட்டாரு, தாயார் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதே நேரத்தில் சகோதரிகள் எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க. அவ்வளவு பெரிய அளவுல மன உளைச்சல நிக்கிறாங்க. இந்த நிலையில இது மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு இதான் நெருக்கதிங்கிறது. இதுதான் நெருக்கதினா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க, அது நெருக்கதி கிடையாது, நெருக்கதி அற்ற நிலை கிடையாது. நான் எல்லாரும் இஸ்லாத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கேன், எனக்கு யாரும் எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டலை, இதுவெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. எது பிரச்சனை, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால சுற்றி இருக்கக்கூடியவர்களால் எனக்கு பல மன உளைச்சல், எனக்கு வேலை போயிடுச்சு, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, பிள்ளைங்க கூட பார்க்க முடியாது, கணவன் பேச மாட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லாஹ் விட்டான். தியாகம் இவ்வளவு தூரம் வந்துச்சா, இப்ப ரிவர்ஸ்ல அல்லாஹ் நடத்துறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பாருங்கள். இந்த பெண்ணுக்கு ஒரு குறுகிய காலத்துல அரபு தேசத்தை சார்ந்த ஒரு நபரோடு திருமணம் நடக்குது. திருமண வாழ்க்கை பந்தத்தில் இணைஞ்சாங்க. எந்த டாக்டர்மாரெல்லாம் சொன்னாங்களோ குழந்தையே பிறக்காதுன்னு, இந்த பெண்ணுக்கு அடுத்து கருத்தரிக்கிறாங்க. ரப்பு நடத்துற அற்புதத்தை எல்லாம் பாருங்க. இதுவரைக்கும் குழந்தையே பிறக்காதுங்கிற மன நெருக்கடியில் இருந்தாங்க. பிறகு அல்லாஹ் ரப்புல்லாஹ் அடுத்த அற்புதம், உங்களுக்கு குழந்தை உண்டாயிடுச்சுன்னா ஆகிட்டான், குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. பிறகு நமக்கு குழந்தை வந்துருச்சு, கணவன் வந்துட்டாரு, நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சாலும் தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கலையே, தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையேங்கிற ஒரு மன கவலை வருத்தத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தாயார் கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க. ஆரம்பத்தில் நிராகரிக்கிறாங்க, அப்புறம் நீ சொல்றதெல்லாம் சரி, ஏத்துக்கலாம் முடியாது அப்படிங்கிறாங்க. தந்தை கிட்ட இது மாதிரி பேசுறாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, தந்தை வராரு, வந்து கேட்கிறாரு, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு. மகள்கிட்ட நான் இஸ்லாத்தை ஏத்துக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் நடக்கும், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவங்க நேரம் ஒரு அசரத்துக்கிட்ட மார்க் அறிஞர்கிட்ட அங்க உள்ளவங்கள்ட்ட கூட்டு போயாச்சு. அவர்கிட்ட கூட்டு போனா அவங்க சொல்றாங்க, களிமாவை சொன்ன இஸ்லாம் இவ்வளவுதானா, இது எனக்கு தெரியாம போயிடுச்சே, அவர் இவ்வளவு நாளா தொழுதுகிட்டு இருக்கிறார், இஸ்லாத்தை ஏத்துக்கணும் ஆசை, மகள்கிட்ட சொல்ல வைக்கும். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு தெரிஞ்ச எதிர்ப்பு வருமோன்னு பயம், மறைமுகமாக தொழுகிறார், மறைமுகமாக நோன்பு வைக்கிறார், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட சொல்லல, எப்படி ஏத்துக்கணும்னு தெரியல. ஏற்றாச்சு. ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க, உங்க அம்மாட்ட சொல்லிடாத நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், ஏன்னா குடும்பம் ஓடணும்ல, அவ பிரிஞ்சு போயிருவா, என் மனைவியை விட்டு கூட எனக்கு மனசு இல்லை, போற வரைக்கும் போட்டும், கடைசி வரைக்கும் ஒருவேளை இஸ்லாத்தை ஏத்துக்கலாம், இல்ல ஏத்துக்காம போனாலும் போட்டா அது பிரச்சனை இல்லை, நான் ஏற்றுக்கொண்டதை நீ வெளியே சொல்லிடாத. அப்ப இந்த சகோதரி சொல்றாங்க, எங்க அம்மா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு உங்களை விட பல மாசங்கள் ஆச்சு, அவங்க அப்பமே ஏத்துக்கிட்டாங்க. அப்பவே இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்றுக்கொண்டு அவங்க சொல்றாங்க, உங்க வாப்பாட்ட சொல்லிட வேண்டாம். இப்படி மறைமுகமாக 2 பேரும் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறார்கள். தொடர்ச்சியா அடுத்து பிள்ளைங்க இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. பிள்ளைங்கிட்ட ஆரம்ப கட்ட இந்த பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய அருளால் இஸ்லாத்தை சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்ப இவ்வளவு பெரிய காரியம், கருத்தரிக்க முடியாது என்ற நிலையில இருந்து கருத்தரிக்க வந்தாங்க, வேலையை விட்டு நீக்கப்பட்டாங்கல்ல. இன்றைக்கு அமெரிக்காவில் இஸ்லாமிய பெண்களுக்கான கவுன்சில் நடக்கிற தலைமையில இவங்க தான் இருக்கிறாங்க.
ஒட்டுமொத்த அமெரிக்கால எங்கெங்க இஸ்லாமியர்களுக்கு பாதிப்போ முதல் கருத்தை வெளியிடக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. பெருநாள் தொழுகை நடத்த முடியாதுங்கிற இடத்துல இவங்க கோர்ட்ல கேஸ போட்டு நடத்துவதற்கு அனுமதி வாங்கி கொடுக்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. உலகத்துல மிக பெருமளவு உச்சத்துல அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துட்டான். அது வரைக்கும் இந்த பெண்ணுடைய பற்றி யாருக்கும் தெரியாது, பெண்ணுடைய வரலாறு தெரியாது, பெண்ணுடைய தியாகம் தெரியாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கொஞ்சம் தியாகம் செஞ்சாங்க. நபி தோழர்களோடு ஒப்பிடும்போது, நம்மோட ஒப்பிடும்போது மலையளவுக்கு தியாகம், நபி தோழர்களோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் தியாகம் பண்ணாங்க. ரப்பு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை உயர்த்தினா பாருங்க. சமூகம் அத்தனை பேருக்கும் இவங்களை பற்றி தெரியுங்கிற மாதிரி ஆக்குனா, பிள்ளைகளை இஸ்லாத்து கொண்டு வந்தான், தாய் தந்தை இஸ்லாத்து கொண்டு வந்தான், சிறந்த துணையை கொடுத்தான், வேறொரு குழந்தையை கொடுத்தான், மிகச்சிறந்த பணிகளை வச்சுட்டான். அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் இனிமேல் எனக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சு, நான் விட்டுவிட்டேன், அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக நான் செலவழிக்கிறேன். இனிமேல் என்னுடைய வாழ்நாள் முழுக்க இறைவனுக்காக மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற பணிகளில் நான் செலவழிக்கிறேன். என் மௌத் வரைக்கும் நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஈடுபடுகிறேன் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு எதிராக அமெரிக்காவில் எழுப்பப்படுற கேள்விக்கு பதில் சொல்ற இடத்துல நம்ம இருக்கிறாங்க. யாராவது வந்து பேசுவாங்க, தீவிரவாதி, நான் தீவிரவாதின்னு உட்காந்து பேசுவாங்க. இஸ்லாம் தீவிரவாதத்தை பேசியிருக்கிறா, தீவிரவாதத்தை போதிச்சிருக்கிறா, ஹிஜாப் நான் அணியறதுனால உனக்கு என்ன பிரச்சனை, இப்படி கடுமையான விவாதம். இப்பவும் நீங்கள் யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் பேசிய வீடியோக்கள்ல சமீபத்தில் அவ்வளவு பார்க்கலாம். அந்த அளவிற்கு பெரும் இந்த தியாகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்முடைய கற்பனை கெட்டுமா? இப்படிப்பட்ட தியாகத்தை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோமா? நாம இந்த தர்காவை விட்டோ, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்கோ, இணை வைப்பு கலாச்சாரத்தை விட்டதற்கோ நமக்கு அதிகபட்சம் அந்த எதிர்ப்பு என்ன? அந்த பள்ளிக்கு போகாத, அவ்வளவுதான். நீ என்ன செய்யறாலும் சரி வீட்டுக்குள்ளே செஞ்சுக்க, வீட்டுக்குள்ளே வரலாட்டி தொழுதுக்க, வீட்டை விட்டு வெளியே போயிடாத. பெண்ணுக்கு, ஆணுக்கா இருந்தா என்ன செய்யறது? சண்டை எடுத்துட்டு வந்துடாது, இவ்வளவுதான் பிரச்சனை. என்ன எது சண்டை இளவு எடுத்துட்டு வந்துடாத, முசீபத்தை எடுத்துட்டு வந்துடாத. அல்லான்னு போனியா தொழுதியா வந்தியான் இருக்கும். இந்த அளவிற்கு அல்லாஹ் லேசுபடுத்தினான், இலகுபடுத்தினான். இந்த இஸ்லாத்தை கடைபிடிப்பதோ, அதை பின்பற்றுவதோ, தியாகம் செய்வதற்கோ எந்த விதமான ஒரு பாதிப்பு இல்லாத அளவில் அல்லாஹ் நம்மை அமைத்தான். ஆனால் நம்மை சுற்றி வாழக்கூடிய பல லட்சக்கணக்கான பேர் இந்த இஸ்லாத்தை ஏற்றதனால் ஒவ்வொரு நாள் பொழுதும் கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு பல தியாகத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் அமல்களை காட்டிலும் தியாகம் ஒன்றே நம்மை உயர்த்தும். தியாகம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை, அதனால அமல் மட்டமும் கிடையாது, அமல் அவசியம். அமல்களை விட ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய ஒரு காரியம் தியாகம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், துன்புறுத்தக்கூடிய வேதனையை விட்டும் காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு கற்றுத் தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். துக்மினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், வ ரசூலிஹி, அவன் தூதரை நம்புங்கள், வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்கள் உயிரால் உங்கள் பொருளாதாரத்தால் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் தொடுங்கள். ذالிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறானே. தியாகம் அல்லாஹ்விடத்திலே மகத்தான ஒரு கூலிகளை நம்மை கொண்டு போய் சேர்க்கும். உலகத்தில் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தான் சொர்க்கத்துல முதல் இடத்துல இருக்கிறோம் முழுக்க. இந்த காலகட்டத்தில் நம்மை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு உலகத்தில் பல பெண்கள் இருக்கிறாங்க, பல ஆண்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பல தியாகிகள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ராவ் என்று சொல்லப்படுகிற RSS மிக முக்கிய உறுப்பினராக அங்கம் வகித்த ஒரு நபர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தியாக வரலாற்றுலாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய சகோதரி வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சகோதரி உங்களை கூப்பிடுறாங்க, நான் துபாயில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என் கூட வா, சவுதியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வானு. இவருக்கு என்ன வெறுப்பு, நான் இஸ்லாத்தை எதிர்க்கிற இடத்துல இருக்கிறேன், நான் ஏத்துக்குவேனா, அந்த வேலைக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. கடைசியில் பார்க்கிற இங்க வண்டி ஓடல, வேலைக்கு போய் தான் ஆகணும் சூழ்நிலை, வேற வழியே இல்லையே என்று சகோதரியுடைய பரிந்துரையின் பேரில் ஒரு கம்பெனியில போய் இஸ்லாமிய கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். வேலை நகருது, முஸ்லீமை பார்க்கும் போல கடுமையான ஆத்திரம், ஆனா இஸ்லாமின் சிரிச்சுக்கிட்டு பழகிறான், எல்லாத்தையும் நல்ல முறையில பழகிறான். அதை பார்த்தோன்னே இவருடைய மனசு ஆட்டோமேட்டிக்கா இழகுது. ஆக முஸ்லீம்கள், இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் தான் கெட்டவங்க கொடுக்க, அவர் மனநிலை இந்தியாவில் இருக்கிறவங்க தான் தீவிரவாதி கொடுக்க, இவர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி திருக்குரானை வாங்கி படிக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிறகு ஊருக்கு வர்றார், வாப்பாக்கு தௌஹீத் சொல்றார், ஏத்துக்கல, உம்மாக்கு தௌஹீதை சொல்றார், ஏத்துக்கல. யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற உடனே குடும்பத்தை புறக்கணித்து வாழக்கூடிய இளைஞரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி எத்தனை பேர் தெரியுமா காட்டலாம். தமிழகத்துல அவ்வளவு பேர் இஸ்லாத்திற்காக வேண்டி பெரும் பெரும் தியாகத்தை எல்லாம் உலகத்திலே செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தியாகத்தில் நாம் குறைவாகத்தான் இருக்கிறோம். நம்முடைய தியாகத்தை அதிகப்படுத்துவது நாளை மறுமை நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு 10 இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி, நபி தோழர்கள் மட்டுமில்லை, தாபியங்களாக இருந்தாலும் சரி, தபா தாபியங்கள், இமாம்கள், இப்படி தங்களுடைய வாழ்க்கையில பெரும் தியாகத்தை செய்த மிக முக்கிய 10 நபர்களுடைய வரலாற்றை வரக்கூடிய காலங்களில் நாம் தெரிந்து கொள்வோம். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நேரிய